ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம போன முறை என்ன பார்த்தோம் அப்படின்னா, அலுமினியம் பொட்டாஷ் அலுமினியம் சால்ட்டை வந்து இப்போ நம்ம பார்த்தோம். பொட்டாஷ் அலுமினியம் சால்ட் வந்து எப்படி தயாரிக்கிறாங்க, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஆலம்ஸ்னா என்ன, என்னெல்லாம் இருக்கு, ஆலம்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத வந்து பார்த்துருப்போம். அதுக்கு முன்னாடி போரிக் ஆக்சைடை வச்சு நம்ம நிறைய வந்து பார்த்துருப்போம். போரான்ஸ், டைபோரின்ஸ்னா என்ன, இதெல்லாமே வந்து நம்ம போன கிளாஸ்ல வந்து பார்த்துருப்போம். ஸோ இந்த கிளாஸ்ல கார்பன் ஃபேமிலியை ஃபுல்லா வந்து பார்க்க போறோம். ரைட்டா? அப்போ கார்பன் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் நான் மெட்டல், ஸோ மெட்டலாய்ட்ஸ் இருக்கு. ஸோ மெட்டல்ஸுமே ரெண்டு இருக்கு. டின் அண்ட் லெட் வந்து ரெண்டு மெட்டல் வந்து இருக்கு. மெட்டலாய்டை பொறுத்த வரைக்கும் சிலிக்கான், ஜெர்மானியம். நான் மெட்டலை பொறுத்த வரைக்கும் கார்பன். ஸோ இது இந்த இதுதான் வந்து இந்த குரூப்ல வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. இந்த கார்பன் ஃபேமிலியில பொறுத்த வரைக்கும் கார்பன், சிலிக்கான், ஜெர்மானியம், டின்னு, லெட். ஸோ கீழே இருக்க டின்னு லெட் வந்து மெட்டல், சிலிக்கான், ஜெர்மானியம் வந்து நான் மெட்டலாய்ட்ஸ், கார்பன் மட்டும் நான் மெட்டல். ரைட்டா? இப்போ உள்ள போக போறோம். அப்போ அலோட்ரோபி ஆஃப் கார்பன் பார்க்கும்போது நமக்கு வந்து கிராஃபைட்டு, கோலு, மேக்னைட்டு, சிலிகேட். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இருக்கு. சிலிக்காவை பொறுத்த வரைக்கும் ஆத்து மண், குவாட்ஸு, கிளே இதில் எல்லாமே சிலிக்கான்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகி இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா கார்பனேட் ராக்ஸு, ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சார்கோல் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைமண்டா வந்து மாறுறது. இந்த கோல் வந்து அதிகமாக ப்ரெஷர் கொடுக்கும்போது டைமண்டா வந்து மாறும். அந்த டைமண்ட்லையும் கார்பன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபுளரின்ல வந்து பார்க்கும்போது அதுலேயும் வந்து நமக்கு வந்து கார்பன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னு பார்க்கும்போது கார்பனை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து எல்லாமே சாலிட் தான். கார்பன், சிலிக்கான், ஜெர்மானியம், டின் எல்லாமே சாலிட். அட்டாமிக் நம்பரை பொறுத்த வரைக்கும் 6, 14, 32, 50, 82 அட்டாமிக் நம்பர். ஐசோடோப்ஸை பொறுத்த வரைக்கும் கார்பனை பொறுத்த வரைக்கும் கார்பன் 12, கார்பன் 13, கார்பன் 14. இதுல நேச்சுரலி அக்கரிங் ஐசோடோப் வந்து கார்பன் 12. நெக்ஸ்ட் வந்து சிலிக்கானை பொறுத்த வரைக்கும் 28, 30. அப்ப சிலிக்கான் 28, சிலிக்கான் 30 இது வந்து பிரசன்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஜெர்மானியம் பொறுத்த வரைக்கும் ஜெர்மானியம் 37, 73, 74. நெக்ஸ்ட் வந்து டின் வந்து ஒரே ஒன்று தான் இருக்கு, 120. நெக்ஸ்ட் வந்து லெட்டை பொறுத்த வரைக்கும் 208. ஸோ இதான் வந்து ஐசோடோப்ஸ் பிரசன்ட். நெக்ஸ்ட் வந்து அட்டாமிக் மாஸை பொறுத்த வரைக்கும் 12.01, 28.09, 72.63. நெக்ஸ்ட் வந்து 118.71, 207.2. இதான் வந்து மாஸ் நம்பர். நெக்ஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை பார்க்க போறோம். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை பொறுத்த வரைக்கும் கார்பனுக்கு 1s2, 2s2, 2p2, அது ஹீலியம் 2s2, 2p2 போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் சிலிக்கானை பொறுத்த வரைக்கும் 14, 14னா 10 நியானு, அப்புறம் வந்து 3s2, 3p2. ஸோ இது எல்லாமே ns2 np2 சீரீஸ்ல தான் வந்து வரும். ns2 அப்படின்றது 2s2, 3s2, 4s2, 5s2 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். p2 எல்லாமே p2, np2 அப்படின்னா 2p2, 3p2, 4p2, 5p2, 6p2 அந்த அவ்வளவு தூரம் வரைக்கும் போகும். ரேடியஸை பொறுத்த வரைக்கும் 1.70, 2.10, 2.11, 2.17, 2.02. ஸோ இதான் வந்து அட்டாமிக் ரேடியஸ். அப்ப இங்க பாருங்க, இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்மியா இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா 1.70 போக போக கூடிக்கிட்டே போகுது. இங்க அட்லாஸ்ட் வந்து குறையுது அட்டாமிக் ரேடியஸ். அட்லாஸ்ட் எங்க வரைக்கும் குறையுதுன்னு பாருங்க, 2.02 வரைக்கும் குறையுது. அப்ப இதை விட 8 மடங்கு குறையுது இங்க ரேடியஸ். அப்புறம் டென்சிட்டியை பொறுத்த வரைக்கும் 3.51, 3.33, 5.32, 7.29, 11.30 இருக்கிறதுல டென்சிட்டி வந்து லெட்டுக்கு தான் ஜாஸ்தி. நெக்ஸ்ட் வந்து பாயிலிங் பாயிண்டை பொறுத்த வரைக்கும் பாயிலிங் பாயிண்ட், மெல்டிங் பாயிண்ட் ரெண்டுமே ஒன்று தான். கார்பனை பொறுத்த வரைக்கும் 4098. நெக்ஸ்ட் வந்து மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் சிலிக்கான் வந்து 1687. இது எல்லாமே கெல்வின் ஸ்கேல்ல. பாயிலிங் பாயிண்டை பொறுத்த வரைக்கும் 3538. ஸோ இது எல்லாமே வந்து அதோட பாயிலிங் பாயிண்ட், மெல்டிங் பாயிண்ட். ஸோ இதெல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க இந்த டேபிள்ல. நெக்ஸ்ட் வந்து ட்ரெண்டி ஃபார் கேட்டினேஷனை பொறுத்த வரைக்கும் கேட்டயன்ஸ் ஃபார்ம் பண்றது, பிளஸ் வந்து கேட்டினேஷன் அப்படின்னு செயின் ரியாக்ஷன் அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ கேட்டினேஷன் இஸ் ஏபிள் டு எபிலிட்டி ஆஃப் அன் எலமெண்ட் டு ஃபார்ம் ஏ செயின் ஆஃப் ஆட்டம். ஸோ எந்த அளவுக்கு செயின் வந்து பிரான்ச்சட் செயினா இருக்கட்டும், ஸ்ட்ரெயிட் செயினா இருக்கட்டும், எந்த அளவுக்கு ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத பார்க்க போறோம். அப்போ கார்பனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெயிட் செயின் கார்பன் இருக்கு, சைடு செயின் கார்பன் இருக்கு, அப்புறம் மல்டி சென்டர்
கார்பன் வந்து இருக்கு. மல்டி சென்டர்னா கார்பன் வந்து சென்டரா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அதை தொடர்ந்து இன்னொரு சென்டர் வந்து இருக்கும். அதை தொடர்ந்து இன்னொரு சென்டர், அப்படி பிரான்ச் மாதிரி வந்து இது வந்து போகக்கூடியது பிரான்ச் செயின். ஸோ பிரான்ச் செயின்ல இது வந்து லீனியரா இருக்கும், ஒரே ஒரு சைடு பிரான்ச் இருக்கும். இது வந்து அப்படி இல்லாம பல பிரான்ச்சஸ் இருக்கும். ஸோ இதான் வந்து மோஸ்ட் ஆஃப் த பிரான்ச்சஸ் வந்து இருக்கும். இது வந்து ஸ்ட்ரெயிட் செயின்ல ஒரே ஒரு பிரான்ச் மட்டும் இருக்கும். ஸோ இதோட வேலன்சியை பொறுத்த வரைக்கும் the element is greater than the equal to the equal or 2. அதாவது என்ன இருக்கணும்னா 1 2 இருக்கணும், அதுக்கு மேல வந்து இருக்கணும். வேலன்சியை பொறுத்த வரைக்கும் வேலன்சி ஆஃப் தி எலிமெண்ட் greater than or equal to 2. அப்போ கார்பனை பொறுத்த வரைக்கும் அதோட வேலன்சி வந்து 4. அப்போ 4னா இப்படி ஒரு கார்பன் இருக்கலாம். அப்ப இத சுத்தி இங்க ஒரு கார்பன், இங்க ஒரு கார்பன், இங்க ஒரு கார்பன், இப்படி ஒரு கார்பன். சோ இங்க ஒரு கார்பன் போட்டோம் அப்படின்னா இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு. சோ 4 பாண்ட் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. சோ இங்க ஒரு கார்பன் போட்டோம் அப்படின்னா இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு. சோ இங்க 4 சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. சோ இங்க போட்டோம் அப்படின்னா இது இந்த பாண்டோட சேர்ந்துரும். சோ இந்த மாதிரி நெட் மாதிரி எப்படி வேணாலும் இந்த கார்பன் பாண்ட் வந்து இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து element should have a ability to bond with itself. அப்ப ஒரு கார்பன் இன்னொரு கார்பன் கூட பாண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். சோ அதான் வந்து சொல்லிருக்காங்க. The self bond must be stronger, strong bond. அதாவது கார்பனை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஸ்ட்ராங் பாண்டா தான் இருக்கும். ஏன்னா கார்பன் வந்து சிங்கிள் பாண்ட் ஃபார்ம் பண்ணும், டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணும், ட்ரிபிள் பாண்ட் முதற்கொண்டு ஃபார்ம் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து கைனெடிக் nearness of the centered compound towards the other molecules அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்திருக்காங்க. கைனெடிக் சென்டர் வந்து இருக்கணும், அதாவது கைனெடிக் எனர்ஜி தான் இது. சோ கார்பன் possess the all the above properties of the form wide range of compound of itself. அது தனக்குள்ளேயே பாண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம் வித் அதர் such as hydrogen, oxygen, நைட்ரஜன், சல்ஃபர் அண்ட் ஹாலஜன்ஸ். சோ இது கூடயும் நமக்கு வந்து பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணிக்கிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சோ இதான் வந்து கார்பனோட அல்லோட்ரோப் பார்க்கும்போது கிராஃபைட், டைமண்ட், நெக்ஸ்ட் வந்து ஃபுளரின், கார்பன் நானோ டியூப், கிராஃபீன். கிராஃபீன்றது என்ன அப்படின்னா, சோ இதுல வந்து பல லேயர் இருக்கு. சோ இது லேயர் 1, இது லேயர் 2, இது லேயர் 3. சோ இதுல ஒரு லேயர் தான் வந்து கிராஃபீன். சோ இப்போ இந்த லேயர் எடுத்தோம் அப்படின்னா அதான் வந்து கிராஃபீன். சோ நெக்ஸ்ட் வந்து கிராஃபைட்டை வந்து பார்க்க போறோம். கிராஃபைட்டை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அல்லோட்ரோப் ஆஃப் கார்பன். இட் இஸ் நார்மல் டெம்பரேச்சர்ல பிரஷர்ல வந்து அவைலபிளா கிடைக்கும். இது வந்து சாஃப்டா இருக்கும். கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி, கிராஃபைட்டால எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ண முடியும். ஃபிளாட்டா வந்து டைமென்ஷனல் ஷீட் மாதிரி இருக்கிறது கார்பன் ஆட்டம். அந்த கார்பன் ஆட்டம் வந்து கீழே வந்து ஷீட் மாதிரி இருக்கும், இங்க பார்த்தாலே தெரியும். ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா லேயர் 1. அந்த லேயர் 1ல கிராஃபைட் வந்து நல்லா ஷீட் மாதிரி இருக்கு. அதுக்கு மேல ஒரு லேயர் இருக்கு, அந்த லேயர் வந்து ஒரு ஷீட் மாதிரி இருக்கு. அதுக்கு மேல ஒரு லேயர் இருக்கு, அது வந்து ஒரு ஷீட் மாதிரி இருக்கு. உதாரணத்துக்கு பேப்பர் மேல பேப்பர் வச்சோம் அப்படின்னா எப்படி இருக்கும், அது மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி தான் வந்து கிராஃபைட் வந்து பிரசன்ட் ஆகிருக்கு அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஈச் ஷீட் ஹேஸ் எ ஹெக்ஸனல் செட்டப். sp2 hybridization கார்பன் ஆட்டம் வித் கார்பன் பாண்ட். அப்போ ஒரு கார்பனுக்கும் இன்னொரு கார்பனுக்கும் இருக்கிற sp2 ஹைபிரிடைசேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. sp2 ஹைபிரிடைசேஷன் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். அந்த பாண்ட்ல இருந்து 1.41 ஆங்ஸ்ட்ராம்ல வந்து இருக்கும். அப்போ கார்பன் சிங்கிள் பாண்ட்ல இருக்கும். அப்போ டிஸ்டன்ஸ் பென்சீன்ல எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் இருக்கோ அந்த அதே அளவுக்கான டிஸ்டன்ஸா இருக்கும், 1.40 ஆங்ஸ்ட்ராம். நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட் வந்து என்ன கொடுத்திருக்காங்க, ஈச் கார்பன் ஆட்டம் ஃபார்ம்ஸ் த 3 சிக்மா பாண்ட். அப்ப 3 சிக்மா பாண்ட் அண்ட் கார்பன் ஆட்டம்ஸ், அதாவது 3 சிக்மா பாண்ட வந்து பக்கத்து கார்பனோட ஃபார்ம் பண்ணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்ப யூசிங் these 3 bond 3 valencies, the electron and fourth electron present in the unhybridized p orbital to form a pi bond. அப்ப 3 பாண்ட் 3 இடத்துக்கு போயிடுச்சு அப்படின்னா மிச்சம் ஒரு பாண்ட் இருக்கும். அந்த ஒரு பாண்ட் தான் பை பாண்டா வந்து ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்ப these pi bond is delocated for the entire sheet of which responsible for its electrical conductivity. அப்போ இப்போ இந்த கார்பன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சோ இந்த கார்பன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்க ஒரு பாண்ட் இருக்கும், இங்க ஒரு பாண்ட் இருக்கும், இங்க ஒரு பாண்ட் இருக்கும். அப்ப மிச்சம் ஒரு பாண்ட் இருக்கு. மிச்சம் ஒரு பாண்ட் தான் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிசிட்டில வந்து போகுது. அப்ப இங்க இருந்து இங்க, அதே மாதிரி இங்க இருந்து இங்க. அப்ப ஒவ்வொரு கார்பனை பொறுத்த வரைக்கும் 3 பாண்ட் இருக்கும். சோ இப்போ இந்த கார்பன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கார்பன்ல இங்க ஒரு பாண்ட், இங்க ஒரு பாண்ட், இங்க ஒரு பாண்ட். அப்ப 3 பாண்ட் ஃபில் ஆயிடுச்சு. கார்பனுக்கு வேலன்சி 4. அப்ப வேலன்சி 4ன்னும் போது இப்போ இந்த கார்பன்ல ஒரு வேலன்சி இருக்கு அப்படின்னா
நமக்கு வந்து இங்க இருக்கிற எலக்ட்ரான் வந்து ஃப்ரீ ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். அவன் இங்க இருக்கிற எலக்ட்ரான் வந்து ஃப்ரீ ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த எலக்ட்ரான் ஃப்ரீ ஃப்ளோ ஆகுறதுனால தான் நமக்கு வந்து கண்டக்டிவிட்டி வந்து ஃபார்ம் பண்ணுது. ரைட்டா? So carbon sheets held together by weak van der Waals force. அப்போ ஒரு கோவேலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் சோ இந்த மாதிரி ஒரு பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணிச்சு. அப்போ இந்த டாட்டட் லைன் பாத்தீங்க அப்படின்னா சோ இது வந்து ஒரு டாட்டட் லைன். அப்ப இந்த டாட்டட் லைன்ல வந்து நமக்கு வந்து ஒரு van der Waals force வந்து அட்ராக்ட் ஆகுது அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. சோ அதோட டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா 3.4 ஆங்ஸ்ட்ராம் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து கிராஃபிங் ஷீட்டு. கிராஃபிங் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் ஸோ இதை அந்த டாட்டட் லைன் தான் வந்து van der Waals ஃபோர்ஸ். இது வந்து கார்பன் ஆட்டம். அப்போ இந்த கார்பன் ஆட்டத்துக்கு மூணு பாண்ட் வந்துருச்சு. 1 2 அப்புறம் இங்க ஒரு அட்டாச் ஆயிருக்கும். அதுமே அங்கிட்டு 1 2 3 இருக்கும். ஒன்று வந்து இந்த மாதிரி van der Waals ஃபோர்ஸ்ல வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். ஸோ டைமண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கார்பன் இன்னொரு கார்பன் 4 கார்பனா வந்து அட்டாச் ஆயிருக்கும். இது வந்து sp3 ஹைபிரிடைசேஷன்ல வந்து இருக்கும். இதோட பாண்ட் லென்த் பாத்தீங்க அப்படின்னா 1.54 ஆங்ஸ்ட்ராம்ல வந்து இருக்கும். இதோட ரிசல்ட் வந்து டெட்ராஹீட்ரல் ஜியோமெட்ரியில வந்து இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இங்க ஒரு கார்பன் இருக்கும், இங்க ஒன்று. ஸோ மொத்தம் 4 கார்பனுமே டெட்ராஹீட்ரல் ஜியோமெட்ரியில வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். சின்ஸ் the 4 valency of the carbon are invalid involved in the bonding, there is no free electron of conductivity. அப்ப இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா 4 கார்பன்ல இருக்கிற 4 எலக்ட்ரானுமே பாண்ட்ல இன்வால்வ் ஆனதுனால இங்க வந்து ஃப்ரீ எலக்ட்ரான் கிடையாது. அப்ப டைமண்ட்ல வந்து என்ன அப்படின்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து கிடையாது. அப்ப ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இல்லாததுனால இங்க என்ன ஆகும் அப்படின்னா எலக்ட்ரான்ஸை வந்து கண்டக்ட் பண்ண முடியாது அப்படிங்கறத வந்து டைமண்டால ப்ரூவ் பண்ணப்படுது. இது வந்து ஹை பிரஷர்ல வந்து நமக்கு வந்து டைமண்டா வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ இதுதான் வந்து ஹார்டு டூல்ஸ், கட்டிங் கிளாஸஸ், அப்புறம் வந்து மேக்கிங் போர்வெல்ஸ், அப்புறம் ராக் ட்ரில்லர்ஸ். ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து இந்த மாதிரி டைமண்ட் கோட்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபுல்லரின்ஸ் டாபிக் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.